ஒருத்தரை ஒழிக்கணும்னு நீ வர்ற, புதுசாக கட்சி வச்சுக்கின்னு வர, அப்போ நீ தனியாக போய் ஒழிச்சிட்டு முடிக்க உன்னால் முடியாது. விஜய்க்கு சொல்கிறேன், சீமானுக்கும் சொல்கிறேன், முடியாது உங்களால். என்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்குது. விஜய்க்கு சொல்கிறேன், உங்கள் கட்சியில் இருக்கவங்க எத்தனை பேர் மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க எல்லாம் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆதாரங்களோட பேச முடியும். திமுகவினால பாதிக்கப்பட்ட திமுககாரன் வர்றாங்க. திமுக கட்சியினால பாதிக்கப்பட்ட திமுக காரங்களாம் அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க. எனக்கு தெரியும் யார் யார் வர்றாங்க என்னன்றது. இதை இவர் ஒன்றுமே முழு பூசணிக்காக சோத்துல மறிக்கிற மாதிரி ஓம மாதிரி உட்காந்து இருக்காரு பாருங்க. இந்த லாக்அப் டெத்து, அந்த தம்பி அந்த கோயில் நிர்வாகி அந்த வாட்ச்மேனாக இருக்கிற ஒரு இறந்து அஜித் குமார், அவர் இறந்ததுக்கு யார் சார் பொறுப்பு? டாஸ்மாக் ஊழலுக்கு அரசாங்கம் பொறுப்பு. நீங்க ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணுங்க. திமுக கூடாரமே இல்லாம பண்ணிடுவாரு. போவோம் கண்டிப்பா சார். இங்க எலெக்ஷன் கவுண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் டெல்லிக்கு ஓடிடுவான் சார். மோடி காலில். ஆமா, நீங்க வேணுமானா பாருங்க நான் சொன்னது நடக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ மோடி தமிழகம் வந்த போது முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தாரு. மோடி தமிழகம் வந்து டெல்லி புறப்பட்ட பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அது நாடகம் சார். எதிரி என்ன எதிர்க்க தெரியும் சார். இவன் எதிரியே தெரியும். டிடி தினகரன், ஓபிஎஸ், வைத்தியநாதன், இவன் துரோகி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவை சேர்ந்த மூத்த தொண்டர், எம்ஜிஆர் காலத்து அதிமுக தீவிர விசுவாசி ஓமப்பொடி பிரசாத் சிங் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கும் இந்த காணொலி பார்க்குற பொதுமக்களுக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். சார், இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படையாக கூட்டணி கட்சிகளுக்கு தெரிவித்துள்ளார். என்ன கருத்துனா, திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஓர் அணியில் திரள வேண்டும், அந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகிக்கும் என்று தானாக முன்வந்து ஒரு அழைப்பை விடுத்துள்ளார். அந்த அழைப்பை தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் சார்? காரணம் அவங்க கொள்கை ஒரு வியாபார நோக்கத்தோட கொள்கை வச்சிருக்காங்க. திமுகவை உண்மையிலேயே எதிர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா எடப்பாடி கூட இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கின அதிமுக கழகத்தில் இணைஞ்சு போர் புரிஞ்சாக்கா வெற்றி உறுதி அப்படின்னு சொல்கிறாரு. தனித்தனியாக போய் நான் ஒழிச்சிடுறேன்றது இது சரியானதாக இருக்காது. எடப்பாடியார் என்ன சொன்னாரோ அதுதான் எடுப்படும், அதுதான் உண்மை. ஒருத்தரை ஒழிக்கணும்னு நீ வர்ற, புதுசாக கட்சி வச்சுக்கின்னு வர, அப்போ நீ தனியாக போய் ஒழிச்சிட்டு முடிக்க உன்னால் முடியாது. விஜய்க்கு சொல்கிறேன், சீமானுக்கும் சொல்கிறேன், முடியாது உங்களால். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது. அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால தான் இந்த திமுக என்கின்ற தீய சக்தியை ஒழிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். முந்தானத்து போய் அவர் திமுகவினுடைய தலைவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு சீமான். இங்கே எதிர்க்கிறேன்றாரு, அங்கே போய் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பார்க்குறாரு. அப்போ என்ன உள்நோக்கம் ஏன் சார்? புரிஞ்சுங்களா? ஆகையால் தம்பி விஜய் புரிஞ்சுக்கணும். விஜய் நடிகர் விஜய் 3 மாத குழந்தையாக இருக்கும்போப்போ நான் தூக்கினேன். நான்
கோடம்பாக்கத்தில் அம்பேத்கர் சிலைக்கு எதிர்க்கே இருக்கும்போப்போ அவங்க அப்பா சின்ன ரூமு, அந்த ரூமில் தான் அவங்க இருந்தாங்க. ஒரு பெட்ரூமு, ஒரு சமையலறை, ஒரு ஹால், அவ்வளோதான். மாடி மேலே, அந்த மாடி இன்னும் இடிக்காமல் இருக்குது. அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் கூட என்கிட்ட இருக்குது. நான் அப்போது நாடகங்களில் நடிச்சிக்கிட்டு இருப்பேன். எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்டரு, அவருடைய மாமா நீலகண்டன் வாகினி ஸ்டுடியோவில் இருந்தார். அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். நான் நாடகங்களெல்லாம் நடிக்கிறதுனால அதை பார்த்து அறிமுகப்படுத்துறதுனால நான் போய் பார்த்தேன். அப்போ குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை தான் இந்த விஜய். ஆகையால் நான் தம்பியன்னு கூப்பிட்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு வேணுமான்னா அவர் இப்போ தளபதியாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு. எனக்கு தம்பி தான். நான் தூக்கி விளையாடுனது. அவங்க அப்பாவுக்கு தளபதியாக இருக்க முடியுமா? எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு அவர் தளபதியாக இருக்க முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? இது அவருடைய நிலைப்பாடு சரியானதாக இருக்காது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ஜெம் டிவி நேயர்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா, உங்கள் கட்சிக்காரங்களே, உங்கள் ரசிகர்களே, எத்தனை பேர் காரில் கொடியை உடைச்சி, கட்சி கொடியை உடைச்சி, உங்கள் இதுவே உடைச்சி, பேனர் உடைச்சி வந்ததெல்லாம் எல்லா ஊடகங்கள்லையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. சினிமா ரசிகர்கள் வேற, தொண்டர்கள் வேற. நாங்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களை பார்த்து ரசிகனாக இருந்தோம். அதுக்கப்புறம் தொண்டனாக இருக்கிறோம். தொண்டனாக இருந்து இன்னைக்கு விசுவாசியாக இருக்கிறோம். விசுவாசியாக இருந்து இன்னைக்கு பக்தனாக இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்க முடியுமா அவங்க கூட? ஒன்றும் இல்லை, நேற்று ஆரம்பித்து கட்சிக்கு, அந்த கட்சி உங்கள் கட்சிக்கு தொண்டனே உங்கள் தொண்டனே கொடியை உடைக்கிறான். அவன் பணம் போஸ்டிங் போடுறதுக்கு, பதவி போஸ்டிங் போடுறதுக்கு அப்படின்ட்டு. என்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்குது. விஜய்க்கு சொல்கிறேன், உங்கள் கட்சியில் இருக்கவங்க எத்தனை பேர் மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க எல்லாம் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆதாரங்களோட பேச முடியும். ஆதாரம் காமிங்க. ஆதாரம் இருக்குது. திருநின்றவூர் மாவட்ட செயலாளர் அவர் ஒரு அம்மா கிட்ட வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டார். இன்னும் வீடு கட்டி தரல. நான் அவர் கூட பேசினாக்கா அந்த அம்மாவை மிரட்டி என்கிட்ட வரவிடாமல் பண்ணிட்டார். அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கார், அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கார். அவர் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் போலீஸுக்கு போகிறேன், ஊடகத்தில் சொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே அவர் பயந்துட்டார். அந்த அம்மாவை மடக்கி வச்சுட்டு வர விடாமல் பண்ணிட்டார். வராத பண்ண எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, அவர் செஞ்ச ரெக்கார்டுகள் எல்லாமே. சரி, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரணியில் தெல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்காரு. ஆமாங்க. இந்த அழைப்பு என்பது நேரடியான அழைப்பு என்பது தாவேகாவுக்கு, நான் தமிழர் கட்சிக்கு. இந்த 2 கட்சிகள் இல்லாம எடப்பாடியால் திமுகவை வீழ்த்த முடியாதா? முடியும். அதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற என்னை போன்ற தொண்டர்கள் பல பேர் இருக்காங்க. கோடான கோடி பேர் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் நீங்கள் கூப்பிடல. அதுதான் என் ஆதங்கம். அவர் கூப்பிட்டீங்க, எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க, பழைய எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க கூப்பிட்டீங்க, அவங்கள வீட்டுக்கு போய் கூப்பிட்டீங்க. சார், எங்கள் கதையே வேறு. நாங்கள் கட்சியை உருவாக்கணுங்க. நாங்கள் உருவாக்கிட்டு நாங்கள் இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறோம். நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, ஆட்சி நல்லா பண்ணுறீங்க, கட்சியை நல்லா நிர்வாகம் பண்ணுறீங்க. எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. புரட்சி தலைவருடைய
எடப்பாடியாருக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் வேலை செய்யுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களை மக்கள் நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போகிறீங்க, மக்கள் வந்து உங்களை யாரும் எந்த விதமான குறையும் சொல்லலை. அதாவது 72ல் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் அவர்கள் எந்தெந்த ஊருக்கு போனாரோ எல்லா ஊருக்கும் நான் பின்னாடி போனவன். நான் அவருடைய ஜானகியம்மனுடைய கூட பிறந்த தம்பி எனக்கு குருநாதர் மணி என்கின்ற நாராயணன், அவரு என்னை இட்டு போவார். தலைவர் போகிறதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற கலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜானகி அம்மா கிட்டே சொல்லுவார், ஜானகி அம்மா தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே பார்க்கும்போப்போ 2 நாளுக்கு முன்னாடியே 1 நாளுக்கு முன்னாடியே அங்கே மாட்டு வண்டியிலேயே குதிரை வண்டியிலேயே வந்து ஜனங்க வந்து தலைவர் இங்கே தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து காத்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி எழுச்சி, அந்த எழுச்சி இப்போ நான் பார்க்குறேன். எடப்பாடியார் போகிற இடங்கள்லாம் எழுச்சி, சாதாரணமான கூட்டம் இல்லை. துட்டு கொடுத்து யாரும் வரமாட்டாங்க, அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம். இது தானாக வந்த கூட்டம். 3 விதமான கூட்டம் வருது அங்கே. 3 விதமான கூட்டம் வருது அங்கே. 1, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுங்க வராங்க. 2, திமுகவினால் பாதிக்கப்பட்ட திமுககாரன் வர்றாங்க. திமுக கட்சியினால் பாதிக்கப்பட்ட திமுக காரங்களாம் அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க. எனக்கு தெரியும் யார் யார் வர்றாங்க என்னான்றது. 3வது, பொதுமக்கள், விவசாயிகள் வர்றாங்க, தாய் குலங்கள் வர்றாங்க. எல்லாமே சாரசாரியாக வர்றாங்க. நான் இது வந்து 72 எழுச்சியை நான் இன்னைக்கு பார்க்குறேன் எடப்பாடியார் வரும்போது. ஸோ எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பு எழுச்சி இருந்ததோ அந்த வரவேற்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக இருக்குது சார், இருக்குது. இன்னொன்று, நீங்கள் வைக்கக்கூடிய குறை பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எம்ஜிஆர் மன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கணும், அதான் உங்களுடைய கோரிக்கை. கொடுக்கணும். என் கோரிக்கை அதுதான். அது மட்டும் இல்லை, வரப்போகிறது எலெக்ஷனு. இந்த எலெக்ஷனுக்கு எங்களை பயன்படுத்துங்கன்றேன். எங்கள் எம்ஜிஆர் மன்ற மூத்த நிர்வாகிகளை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க சார். எவ்வளோ பேர் இருப்பீங்க சார் தமிழ்நாடு முழுவதும்? அது லட்சக்கணக்கில் இருக்காங்க. இப்போ இருக்காங்க. சில பேர் இறந்துட்டு இருந்தா கூட அந்தந்த குடும்பங்கள் வேற இருக்குது. அவங்கெல்லாம் யாரும் எங்கே போகல, அதிமுக இருக்காங்க. எல்லாருமே அதிமுக உறுப்பினர் கார்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே தொடர்ந்து தொன்று தொட்டு அதிமுக பயணம் பண்ணின்னு இருக்காங்க. அப்பா விட்டு போன கொள்கையை வந்து விட்டுருவானா எவனாவது? தட்டி அவங்கள ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் திக்கில்லாமல் கிடக்குறாங்க எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க. அதுதான் உண்மையை சொல்கிறேன். அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர், ஆமாம், எம்ஜிஆர் விசுவாசிகள், ஆமாம், ஜெயலலிதா விசுவாசிகளை ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிக்கவில்லையா, உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதுதான் உங்களுடைய கோரிக்கையா குற்றச்சாட்டா? குற்றச்சாட்டு கிடையாது, கோரிக்கை தான். குற்றச்சாட்டு கிடையாது. அல்ல, அவருக்கு இருக்கிற 1000 டென்ஷன் ஒரு டென்ஷன் இல்லை. உலகத்திலேயே அவ்வளோ பெரிய டென்ஷன் யாருக்குமே வராது. ஆனால் எடப்பாடியார் தாங்குறாரு. அவருக்கு ஒரு பக்கம் கூட இருந்தே குழி பெறுகிறவங்க இருக்கான், இன்னொரு பக்கம் எதிர்கட்சிக்காரங்க, இன்னொரு பக்கம் மக்களுடைய நலன் பார்க்கணும். ஏகப்பட்ட பொறுப்புகள் அவருக்கு மேலே இருக்குது. அவர் எப்போ தூங்குறாரு, எப்போ படுகிறாரு, எப்போ சாப்பிட்றாருன்றதே தெரியாது. 24 மணி நேரம் சிந்தனை மக்கள் மேலே தான் அவருக்கு இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. எங்களை மறந்துடக்கூடாதுன்றது தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ இந்த எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க நெல்லையில் இருக்காரு, இளமதி, ஏன் அவரை கூட மாட்டேன்றீங்க? அவர் யார்? மதுரையில் இருக்காங்க. எத்தனை பேர் படையாளுங்கள்லாம் இருக்காங்க. தட்டி தூக்குங்க சார். 234 தொகுதியை அதிமுக கோட்டையாக்கி காட்டுறோம்னாங்க. எங்களுக்கு தேவை எம்ஜிஆர் மன்றங்களை கூப்பிடுங்க. திருச்சியில் எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடத்துங்க. நான் உங்களுக்கு கோரிக்கை வச்சேன். அந்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கோரிக்கை வச்சீங்க சார்? எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடத்தணும்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சேன் எடப்பாடியார்கிட்ட. செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தது. அந்த செஞ்சுட்டாருன்னா
சார் அதுக்கப்புறம் பார்ப்போங்க சார் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க யார் என்னன்றது. எப்போ கோரிக்கை வச்சிங்க சார்? நான் போன மாதம் வச்சேன் சார். ஓ, சமீபத்தில் தான் வச்சிருக்கேன். ஆமாம், சமீபத்தில் வச்சேன். ஸோ எம்ஜிஆர் மன்ற மாநாடு திருச்சியில் வைக்கணும். திருச்சியில் வைக்கணும். 234 தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும். ஆமாம். கூட்டணியோட வெற்றி பெறுமா, தனித்து வெற்றி பெறுமா? சார் கூட்டணி இல்லை சார், தனித்து வெற்றி பெறும் சார் எங்களுக்கு. ஆனால் இப்போ நாங்கள் அவ்வளோ பேர் இருக்கோம் சார். நாங்கள் கூட்டணி அமைத்திருக்காங்களே அதிமுக பாஜக. சார் கூட்டணி அமைச்சா நல்லது தான், நான் வேணான்னு சொல்லலை. அவங்களும் எங்களை நம்பி தான் இருக்காங்க, நாங்களும் அவங்கள நம்பி தான் இருக்கிறோம். அருமை. புரியுதுங்களா? அவங்களும் எங்களை நம்பி தான் இருக்காங்க, நாங்களும் அவங்கள நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை தான். சில பேர் வந்து சிண்டு முடிச்சு வேலை பண்ணுறாங்க, அதெல்லாம் தப்பு சார். அது நல்லா போய்கிட்டு இருக்காரு சார். அவர் எடப்பாடி அருமையாக பண்ணுறாரு, அவர் மோடிஜி அருமையாக பண்ணுறாரு, அமித்ஷா சூப்பராக பண்ணுறாரு அவர். புரியுதுங்களா? அடுத்த காணொலியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தொடங்குற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்ம எடப்பாடியார் அவருக்கும் முருகருக்கும் என்ன லிங்க் இருக்குதுன்னு நான் ஆதாரப்பூர்வமோடு காட்டுறேன் சார். நான் இதே சேனலில் காட்டுறேன் சார். நான் அடுத்த சேனலில் அடுத்தது இதே காட்டுறேன் சார். எனக்கு என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் ஆட்சி மலரணும், மக்களுடைய ஆட்சி இது. எம்ஜிஆர் வந்து ஜானகியம்மா கிட்ட குட்டுள்ள கட்சியை, ஜெயலலிதா கிட்ட குட்டுள்ள கட்சியை. புரியுதுங்களா? தொண்டன் விவசாயி, ஒரு விவசாயி சார் இன்னைக்கு நாட்டை ஆண்டு 4 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி செஞ்சார். ஏதாவது குறை ஒன்று சொல்லுங்க சார். விலைவாசி ஏறிச்சா? கரண்ட் விலை ஏறிச்சா? பொருள் ரேஷனில் கிடைக்கலையா? பஸ் விலை ஏறிச்சா? எது ஏறிச்சு சார்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். எடப்பாடியார் காலத்தில் இந்த காலத்தில் இது பட்டியல் போட்டு எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஒரு குறை இல்லையா, ஒரு தவறு இல்லையா சார்? அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது சார். தவறான புரிதல் வந்து சில பேர் தகவல் சொல்லிடுவாங்க சார். இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க சில பேர் தப்பான ரூட்டில் போய் பண்ணிட்டாங்கன்னா, தூத்துக்குடி சம்பவம் வந்து வருத்தத்துக்குரியது தான். அவரே சொல்லியிருக்காரு, எனக்கே தெரியாது, இது நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. அவருக்கு தெரிஞ்சு அது நடந்திருக்காது. இருந்தாலும் காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல் இருந்தாலும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அதுதான் ஒத்துக்கிறேன். இதை இவர் ஒன்றுமே முழு பூசணிக்காக சோத்தில் மறிக்கிற மாதிரி ஓம மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த லாக்அப் டெத்து, அந்த தம்பி அந்த கோயில் நிர்வாகி அந்த வாட்ச்மேனாக இருக்கிற ஒரு இறந்து அஜித்குமார், அவர் இறந்ததுக்கு யார் சார் பொறுப்பு? யார் சார் பொறுப்பு? அரசாங்கம் பொறுப்பு. டாஸ்மாகினுடைய ஊழலுக்கு அரசாங்கம் பொறுப்பு. நீங்கள் ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? மத்திய அரசு ஏன் சார் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்குது? நான் மத்திய அரசு தான் கேட்குறேன் சார். அங்கே பம்பாயில் பண்ணீங்கல்ல, டெல்லியில் பண்ணாங்க, டெல்லியில் அதே மாதிரி இங்கே பண்ணுங்க. எவ்வளோ கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழல் ஆச்சு அது? 1000 கோடி. இன்னும் நோண்ட இன்னும் என்னென்ன ஆகுமோ? இவங்ககிட்ட பணம் இருக்குது, போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குவாங்களா? கனிமவளத்துறையில் 4 லட்சம் கோடி ஊழல், டாஸ்மாக்ல பல ஆயிரம் கோடி ஊழல். பல ஆயிரம் சார். இன்னும் இப்போ நுகர்போர் வாணிப கழகத்துல பல ஆயிரம் கோடி ஊழல், இப்போ துறையில பல ஆயிரம் கோடி ஊழல், இப்போ நடக்குது துறையிலும் ஊழல். ஆனா ஊழல் செய்த இந்த திமுக அரசாங்கத்தை, அமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை மத்திய பாஜக அரசு கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இடி ஐடி வந்து தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாஜக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தால், ஆதாரம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் கொடுத்தா அவங்க கைது பண்ண போகிறாங்க சார். ஆதாரம் நிரூபிக்கப்பட்டது எல்லாமே அவங்கக்கிட்ட ஆதாரத்தோடு தான் இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் டாக்னு நான் பேசுகிறது எல்லாமே எல்லா ஆதாரங்களும் மத்திய அரசுக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த நேரத்தில் கைது பண்ணால் மக்கள்கிட்ட அனுதாப ஓட்டு வந்துடும் அப்படின்றதுக்காக கைது பண்ணலை. நாளைக்கு ரிசல்ட் மாறட்டும். அவன் ஓடி போடுவான் டெல்லிக்கு, போய் காலில் விழுந்துருவான், ஐயா ஐயா ஐயான்ட்டு. எல்லாரும் கெட்டபார மொழிகிட்டு இருக்காங்க சார் திமுகவில். எல்லா அமைச்சர்களையும் சொல்கிறேன், முதலமைச்சர்லேருந்து
கடைக்கோட்டி அமைச்சர் வரலும் கெடபாரை மொழிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஜீரணம் ஆகாது கெடபாரை. நான் பார்க்குறேன். ஒவ்வொரு மக்களுக்கு நான் மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கேன். டெய்லி கட்சி தொண்டர்கள் மக்களோட டெய்லி ஆண் பெண் எல்லாரும் கூட, பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாரும் கூட நான் தொடர்பில் இருக்கேன். நான் இப்போ மோடி தமிழகம் வந்தபோது முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தார். மோடி தமிழகம் வந்து டெல்லி புறப்பட்ட பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார் அது நாடகம் சார். அது வரப்போறாருன்னு தெரியும், புரிஞ்சுங்களா? பயந்துக்கிட்டு இந்த ஊடகங்கள் நாளைக்கு கேட்பாங்களே, ஏங்க மோடி முதலமைச்சர் ஏங்க பார்க்கல அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஒரு நாடகம். இவருக்கு ஆஞ்சிஓ பண்ணது அதுவும் ஒரு நாடகம்தான், புரிஞ்சுங்களா? அவர் டெல்லி போய் சேர்ந்துருக்க மாட்டார், இவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். அப்போ பார்த்துக்குங்க. நாடகம் பொய் சார். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒட்டுமொத்த அறிக்கையை பொய் சார். சார் இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ வந்து 2026 திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரதான நோக்கம். ஆமாம் சார். ஆளுங்கட்சியாக அதிமுக வர வேண்டும், 8வது முறையாக அதிமுக வெற்றி பெற வேண்டும். ஆமாம் சார். அதுக்கு வந்து பல்வேறு மாற்று கட்சிகளை கூட்டணிக்கு கூப்பிடுறாரு அதிமுக தலைமையிலான கூட்டணியை பலப்படுத்த. ஆனால் மாற்று கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஏற்று கூட்டணி அமைக்க முன் வரல. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற, அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா, புகழேந்தி, கே.சி. பழனிசாமி இவங்க எல்லாம் மீண்டும் எங்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் சேர்த்துக்குங்க, நான் உங்கள் காலில் கூட வந்து விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா முன் வந்து எந்த நிபந்தனை வைக்க மாட்டேன்றார். ஓபிஎஸ் என்ன சொல்ல, நாங்கள் எந்த நிபந்தனை வைக்க மாட்டோம், எங்களை சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு தானாக முன் வந்து சரண்டர் ஆகும்போது ஏன் நீங்கள் அந்த மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்? கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, புரியுதுங்களா? திட்டவட்டமாக தெளிவாக பல ஊடகங்களில் சொல்லிட்டாரு எடப்பாடி. தீய சக்திகள் 4 பேர், அந்த 4 பேர் தவிர மற்றவங்க அத்தனை பேர் வரலாம், உங்களுக்கு ரத்தன கம்பளம் போட்டு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்களே சார். சேர்ந்துட்டாங்க, எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இந்த 4 பேர் தான் எங்களுக்கு வேணான்றாரு. யாரா 4 பேர்? சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ், வைத்தியநாதன். ஆமாம், இந்த 4 பேரும் வேணான்றாரு. தீய சக்திகள்ன்றாரு. மற்றவங்க அத்தனை பேரும் வர சொல்கிறாரு. அவர் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் வாங்கன்றாரு. சார் உண்மையான அதிமுகவா இருந்தாக்கா சார் ஏன் வேணான்றாரு அது சொல்லணும் உங்களுக்கு. அதுதான் சார் மெயினு. அதிமுக பொதுக்குழு அங்கே நடக்குது ஸ்ரீவாரி மண்டபத்தில். நீ போய் கோர்ட்டுக்கு போகலாமா? ஓபிஎஸ்ஸை கேட்குறேன், நீ யாரையோ நம்பி நீ கெட்டு போயிட்ட, நீ வந்து கோர்ட்டுக்கு போகலாமா? அதிமுக சட்ட விதிகளில் என்ன சொல்லியிருக்குது? கோர்ட்டுக்கு போகிற எந்த தொண்டனும் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட எல்லா பதவிகளும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பைலாவில் இருக்குது. அந்த பைலாவை எதிர்த்து நீதிமன்றம் அங்கே போக சொன்னாக்கா நீ அங்கே போகாமல் நேராக வந்து தலைமை கழகத்தை, கோயில் சார், அதிமுகனுடைய கோயில் சார், அந்த இடம் வந்து ஜானகியம்மா கொடுத்த இடம் சார், அந்த இடத்துல போய் குண்டு கட்டைங்கெல்லாம் எடுத்துன்னு போய் அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு போய் கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, அங்கே இருக்கிற ஆவணங்கள் அத்தனையும் அள்ளிக்கிட்டு இல்லை பஸ்ஸில் எடுத்துன்னு போனதுக்கு பார்க்கல நாங்கள். பக்கா திருடுனா இல்லையா சார்? எவன் சார் இது? அவன் நைட்டில் திருடுவான்னா பகல்லையே திருடின்னு போன திருடன் நீ. ஒன்றிணைன்னு நீ எப்படி ஒன்றிணைக்க முடியும்னு? நாங்கள் தொண்டனங்களை நாங்களே ஏற்றுக்க மாட்டோமா உன் பின்னாடி? எந்த வகையிலையும் நாங்கள் வந்து இவங்களை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லையே. அரசியலில் நிரந்தரமான எதிரியும் இல்லை, கூட்டாளியும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து அரசியலில் இருக்கின்றது. அந்த வகையில் வந்து இப்போது ஓபிஎஸ், இபிஎஸ் இடையே உள்ள அந்த
கருத்து வேறுபாடு வந்து நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார் நீங்கள் சொல்கிறது அருமையான கேள்வி சார். நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்றீங்க நீங்கள், அதானே சார்? எஸ் சார். இவங்க எதிரிங்க இல்லை சார். எதிரின்னா எதிர்க்க தெரியும் சார். இவன் எதிரியே எனக்கு தெரியும். இவன் துரோகி, இவங்கெல்லாம் துரோகி சார், கட்சிக்கே துரோகி, கலங்கம். அந்த ஜெயலலிதாவுக்கு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்ததே அந்த அம்மா தானே சார். இதே ஓபிஎஸ் தானே சார் கூட இருந்தார். 500 நாள் இருந்தார். நான் முதலமைச்சர் 5 தடவை இருந்தேன், அம்மா இருக்கும் போப்பா 5 தடவை இருந்தேன். சும்மா சொல்லாதே, 5 தடவை இருந்தேன். எத்தனை நாள் இருந்தேன் நீ? மொத்தம் நாள் 500 நாள் எண்ணி பாரு. நீ துணை முதலமைச்சராக இருந்தார்ல, துணை, அது ஒரு டெம்மி. காபந்து அரசுக்கு நீ துணை முதலமைச்சராக இருந்த, துணை இல்லை முதலமைச்சராக இருந்தார் காபந்து அரசாங்கத்துக்கு. டெப்டி சிஎம் மாதிரி, புரிஞ்சுங்களா? இவரு எடப்பாடியார் 4 ஆண்டு காலம். அந்த 4 ஆண்டு காலத்தில் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. எந்த வகையிலும் ஒரு பைசா சில்லி காசு வரல. கொரோனா கொடிய நோய் வந்தது, மக்களை காப்பாற்றினார். மக்களுக்கு தேவையானது அத்தனையும் அத்தியாவசிய பொருள் ஒன்று கூட நிறுத்தாம கொடுத்தார். அப்போ கூட ஏழைங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தார். நானும் 25 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் கொரோனாவில், நானும் என் மனைவியும். எங்களெல்லாம் எப்படி காப்பாற்றினாங்க, தெய்வமாக இருந்து காப்பாற்றினாங்க. ஓப்பனாக சொல்கிறேன். 2016 2021 வரையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி, அதிமுக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக தமிழ்நாட்டில் இருந்ததாக நீ சொல்கிறீங்க. ஓகே, அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் ஏன் 2021 தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலான வாக்காளர்கள் இரட்டை சின்னத்துக்குள்ள ஓட்டு போடுவதற்கு பதிலாக ஏன் உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு போட்டு திமுகவை அரியணையில் அமர்த்தினார்கள்? அதுதான் ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் நாங்கள் தோத்தது. ரொம்ப பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அவங்க இன்னும் கெலிச்சல. திமுக அவங்களுக்கே தெரியும், சொற்ப ஓட்டுங்க. அந்த சொற்ப ஓட்டுங்க யாரான்னா, புரிதல் இல்லாமல், கட்சியினுடைய அணுகுமுறை இல்லாமல், கட்சியினுடைய கொள்கை தெரியாமல், எடப்பாடியாருன்னா யாருன்றது தெரியாமல், இன்னும் எடப்பாடியாரெல்லாம் சம்பாதிச்சு அவர் வீட்டுக்காக எடுத்துன்னு போகிறாரு. எல்லாம் கட்சிக்காகவும் கட்சி தொண்டனுக்காகவும் கட்சியினுடைய பேர் நிலைநாட்டணுன்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கார் அவர். அப்பேற்பட்ட மனுஷனை நீங்கள் தோக்கடிச்சிங்களே. சரி, அது அப்போ தான் புரியல. நீ போய் பலாப்பழத்தில் போய் நிற்கலாமா? நீ ஒரு அதிமுக நிற்கிதே, நம்ம நிற்கலாமா? எப்படி சார் ஏற்றுக்குவாங்க ஜனங்க? ஜனங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? தொண்டன் எப்படி ஏற்றுக்குவான்? எங்கள் மனுஷன் நிற்கலையே. நீங்கள் மனசு ஆற மாட்டேங்குது சார், நிற்க மாட்டேங்குது. எடப்பாடியார் செய்தது உண்மையிலேயே என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்ததுன்னா ஓபிஎஸ்க்கு வந்து இன்னும் கண்டனங்கள்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். எடப்பாடியார் இன்னும் பேசாமல் இருக்கார். பெரிய மனசு பண்ணி வச்சிருக்கார் அவர். அவர் பெரிய மனசு பண்ணி தான் உன்னை கட்சியில் சேர்த்தார். நீ வந்து தனியாக போயிட்டு அவர் முதலமைச்சரானார். சரி, நம்ம கூட இருந்தவராச்சே, மூத்த அண்ணனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு மரியாதையோட ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தாரு உனக்கு. அவரு இணை ஒருங்கிணைப்பாளர் தான், உனக்கு கீழே தான் பதவி கொடுத்தாரு. நீ சரியாக அவர் புரிஞ்சிக்காம கட்சிக்குள்ளே இருந்துக்கின்னு சதி 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 சதிகள். உனக்கும் உன் பையனுக்கும் சீட்டு கொடுக்கலன்னா நீங்கள் என்னன்னாலும் பேசுவீங்களா? 72 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணகர்த்தா நான். ஓபிஎஸ் கிட்ட தான் நான் சொல்கிறேன். 72 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நானும் முசிறிபத்தன் தாக்கப்படலைன்னா அதிமுக உதயமாயிருக்காது. அப்பேற்பட்ட நாங்களே பேசாமல் இருக்கிறோம். எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் எத்தனை பேர் உயிர் நீத்தாங்க தெரியுமா? இந்த கட்சி உருவான வரலாறு தெரியுமா உனக்கு? எத்தனை பேர் இன்னும் வீட்டில் இருக்காங்க, முடங்கி கிடக்குறாங்க தெரியுமா? நீ எல்லாம் எம்ஜிஆரே பார்த்துருக்க மாட்டேன். நீ வந்து சட்டமன்றத்தில் சொல்கிற நான் வந்து சிவாஜி ரசிகன், எங்கள் அப்பா சிவாஜி ரசிகர், பொட்டியில் மனோகரா படம் வச்சுருப்பார், டைலாக்கெல்லாம் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்கிற வெக்கமாக இல்லை உனக்கு?
எதிர்கட்சிக்காரன் கூட்டுறான் அந்த மீட்டிங்கில் வந்து நீ பாராட்டி பேசுகிற, நீ யாருறது ஒன்று காட்டிட்டில்ல. நாங்கள் வந்து எப்பவுமே எம்ஜிஆருடைய அன்னைக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு எம்ஜிஆர் என்று எம்ஜிஆர் அன்னைக்கு இன்னைக்கு எப்பவுமே என்று எம்ஜிஆர் தான் நாங்கள் பேசினே இருப்போம். சார், இப்போ வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஏற்பட்டுள்ள அந்த பிளவு காரணமாகத்தான் அதிமுக 2019ஆம் ஆண்டு முதல் 2021 ப்ளஸ் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க. இதே பிளவு நீடித்தால் 2026 அதிமுகவுடைய வெற்றியை பாதிக்காதா என்பது ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த 4 அணிகள், அதாவது நீ சொன்னீங்க இல்லையா, வைத்தியநாதன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா வந்து இவங்கள முக்குடுத்தோர் வந்து வாக்குகள் கொண்ட ஒரு தலைவர்கள். இவங்க வந்து தாவேகாவில் இணைந்தால் அதிமுக வாக்கு வந்து குறையாதா? சார், நீங்கள் எனக்கு கேட்டதே நல்ல அருமையான கொஸ்டின்னு. இதுக்கு தெளிவாக கொஞ்சம் நேரம் ஆனாலும் கூட பரவாயில்ல, நான் சொல்கிறேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொதுமக்களுக்காக இந்த கட்சியை தொடங்கினார். மக்கள் இது புரிஞ்சுக்கணும். முதல்ல பொதுமக்களுக்காக தொடங்கினார். அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக அவர் தொடங்கலை. அவர் குடும்பம் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக தொடங்கலை. முழுக்க முழுக்க தொண்டன்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தொண்டன்கிட்டையே உருவாக்கி கொடுத்தாரு. அந்த வகையில் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, இந்த கட்சியை கட்டி காத்தாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். ஜெயலலிதா கூட இருந்துக்கிட்டே அந்த அம்மாவுக்கு அவப்பேர்களும் எல்லா கெட்ட பேர்களும் என்னென்ன இருக்குதோ அத்தனை கெட்ட பேர்கள் உருவாகிறதுக்கு காரணம் சசிகலா. இல்லை அப்போனா அந்த அம்மா வந்து அந்த கும்பல அந்த 16 பேர் 26 பேர் வந்து கட்சி விட்டு நீக்கினாங்களே, அந்த அம்மா உயிரோடு இருக்கும் அப்போவே அது தெரியாத எல்லாருக்கும் மறந்துட்டாங்களா ஜனங்க? சார், உண்மையான நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய அருமை நண்பர்கள், ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிற தொண்டர்கள், சசிகலா பின்னாடி இருக்கிற தொண்டர்கள், தினகரன் பின்னாடி இருக்கிற தொண்டர்கள், இந்த தீய சக்திகள் பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் சிந்திக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட ஒரு ஜாதிக்கோ ஒரு ஆளுக்கோ சொந்தம் கிடையாது. இந்த கட்சியில் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க, தெரியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குருவிக்காரன் கூட அவன் எம்எல்ஏவாக இருந்தான், புரிஞ்சுங்களா? குருவிக்காரன் அந்த இனத்தை சேர்ந்தவங்க கூட நான் இனத்தை தப்பாக நினைக்காதீங்க. அது சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இல்லை, தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ரொம்ப முக்கியத்துவம். தாழ்த்தப்பட்டத்துலேயே ரொம்ப ரொம்ப பின்தங்கி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அந்த இனத்துக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அந்த அம்மா அவர் சபாநாயகர் தனபால் சபாநாயகராக்கி உட்கார வச்சாங்க. எந்த கட்சியில் சார் நடக்கும்? விஜய் வந்து கொடுத்துருவார் அவரு இல்லை சீமான் கொடுத்துருவாரா? இதெல்லாம் சும்மா சார், வேஷம் போடலாம். வேஷம் போடுறதுக்கு எல்லாரும் தான் பார்ப்பாங்க. நான் கூட தான் விஜய் படம் டிவியில் பார்க்குறேன், செல்லில் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். அதுக்காக நான் விஜய் கட்சி கிடையாது. அன்றைக்கி எம்ஜிஆர் தொண்டன் தான், இன்றைக்கி எம்ஜிஆர் தொண்டன் தான், இன்றைக்கி எம்ஜிஆர் தொண்டன் தான் கட்சியினுடைய விசுவாசி. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியினுடைய விசுவாசி. அதாவது பின்தங்கிய சமூக மக்களுக்கும் அரசியலில் முக்கியத்துவம் கொடுத்து அழகு பார்த்தது அதிமுகன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2026 வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? ஏன்னா கருத்து கணிப்புகள் வரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் வருகிறது. சார், ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயந்தான் நீங்கள் கேட்குறது எல்லாமே நல்ல கேள்வி தான். எடப்பாடியாருக்கு இந்த கோயம்புத்தூரில் ஆரம்பித்த அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், ஆமாம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த திட்டத்தின் மூலம் சொன்ன உடனே ஜனங்க எப்படி வந்தாங்க பாருங்கள் சார்.
எல்லா ஊடகங்களையும் நான் பார்க்குறேன் சார். ஜனங்க வந்து சார் இவன் கட்சிக்காரன் இல்லை, இவன் கட்சிக்காரன், இவன் பொது ஆளுன்றது நல்லா தெரியும் சார். சார் லேடிஸ் ஜனம் அழைப்பு ஆயுதே சார், காலேஜ் பசங்க அழைப்பு ஆயுதே சார். இவங்கெல்லாம் எங்கே சார் இருந்தாங்க? இப்போ வந்துட்டாங்கல்ல ரோடுக்கு. எழுச்சி, எடப்பாடியார் எங்கே சென்றாலும் எழுச்சி. அதனால தான் அவர் கிங் மேக்கர்ன்றோம். அவருக்கு இந்த அவருக்கு முருகருடைய அருட்கடாட்சம் பிரகாசமாக இருக்குது சார். முருகர் காத்து இருக்கார் சார். அவருடைய குலதேவதை அவரை காத்துக்கிட்டு இருக்குது சார். ஆனால் ஒன்று, எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்றது. உண்மை அதுதான் சார். திமுக கூடாரமே இல்லாமல் பண்ணிடுவார் போவோம் கண்டிப்பாக சார். இங்கே எலெக்ஷன் கவுண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் டெல்லிக்கு ஓடிடுவான் சார். மோடி காலில். ஆமாம், நீங்கள் வேணுமானா பாருங்க, நான் சொன்னது நடக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாரும் இப்பவே தூது விட்டுன்னு இருக்கிறானுங்க. திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான். அத்தனை பேரும் A to Z தலையிலேருந்து வால் வரலும் சரி. அண்ணா அறிவாளி திமுகவே குற்றவாளியின் கூடாரம். அதில் சந்தேகமே இல்லை சார். அண்ணா திமுகவினுடைய ஆட்சி அமைஞ்ச உடனே, எடப்பாடியாருடைய ஆட்சி அமைஞ்ச உடனே, அதுக்கப்புறம் இது என்னென்ன நடக்க போகுதுன்றது பாருங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.